ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 6.7 தான். ப்ரூவ் தட் பை வெக்டர் மெத்தட் தட் த perpendiculars from the vertices of the point opposite sides of a triangle are concurrent. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா இந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட்டில் வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர்ஸ் இருக்கும் இல்லையா, இது மூணும் சேர்த்து ஒரே பாயிண்டில் தான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஏடி வரையிலும் பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி, அதே போல் பியில் இருந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் வரைகிறது காமன். இப்போ நான் தேர்ட் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ண இந்த ஓ வழியாக பாஸ் ஆகும்போது இது வந்து நமக்கு 90 டிகிரியாக இருக்கணும், சரியா? ஆனால் ஸ்டார்டிங்கில் இப்படி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரூவே அதுதான். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால் கொஸ்டின் எடுக்கும் போதே இதை மட்டும்தான் எடுக்கணும். ஏபிசி எடுக்கிறீங்க, 90 டிகிரி 90 டிகிரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேர்ட் லைன் வரையணும் அவசியம் இல்லை. ஒருவேளை வரைஞ்சாலும் பெர்பெண்டிகுலர் போடாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, லெட் ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறோம். ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள், ஏடி அண்ட் பிஇ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏடி பிஇ இது ரெண்டை பற்றி மட்டும் தான் சொல்கிறோம். ஆர் ஆல்டிடியூட்ஸ் இன்டர்செக்டிங் அட் ஓன்ற இடத்துல மீட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், ஓகேவா? ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், மூணு ஒரே இடத்துல தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா, ஓசி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். அதாவது இந்த ஓசி அப்படின்றது ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொன்னால் போதும். இது வரைக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எஃப் வரைக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது வரைக்கும் சொன்னாலே போதும். ஓசி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொன்னால் போதும். நமக்கு கிவன் டேட்டா என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ஏடின் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. இது எப்படி சிம்பிளாக எழுதலாம்? ஏஓ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன லாஜிக்கு? இது ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரணும், எழுதியாச்சு. தென் ஓஏ, இந்த பிசி அப்படின்றத ஓசி மைனஸ் ஓபி பொசிஷன் வெக்டர் படி நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். தென் டாட் ப்ராடக்டை இன்னர் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் ஓஏ டாட் ஓசி ஈக்குவல் டு ஓஏ டாட் ஓபின்னு கிடச்சிச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் வச்சு சால்வ் பண்ணுமோ அதே போல் செகண்ட் பெர்பெண்டிகுலர் என்னது? பிஓ இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி, ஓகேவா? பிஓ ஆர் ஓபி, OB is perpendicular to AC, then OB is dot AC equal to 0, ஓகேவா? B is perpendicular to AC, B-ன்றதை நான் OBன்னு எடுத்துக்கிறேன். OB is perpendicular to AC, then OB dot AC equal to 0. OB dot இது என்ன எழுதலாம்? OC minus OAன்னு எழுதலாம். AC வெக்டர் எப்படி எழுதலாம்? OC minus OA. டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், ஒரு வேல்யூவை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஓஏ டாட் ஓபி ஈக்குவல் டு 1. அதாவது ஓஏ டாட் ஓபி ஈக்குவல் டு 1, ஓபி டாட் ஓசி ஈக்குவல் டு ஓபி டாட் ஓஏ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், ஓஏ டாட் ஓபியும் ஓஏ டாட் ஓசியும் ஒன்று, கரெக்டாக? இங்கே ஓபி டாட் ஓசின்னு இருக்குது. அதனால் இந்த ஓஏ டாட் ஓசியை இந்த சைடு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரி, ஒரே சைடு கொண்டு வரேன். தென் ரெண்டுலேருந்து ஓசியை காமனாக எடுக்கிறேன். தென் இங்கே என்ன இருக்குன்னா ஓபி மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். ஓபி மைனஸ் ஒய்ஏவை ஏபின்னு எழுதலாம். ஏபி டாட் ஓசி ஈக்குவல் டு 0. therefore ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓசி. ஸோ ஹென்ஸ் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட்.